நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம வந்து அந்த கார்த்திகை அப்பம் கொஞ்சம் பண்ண போகிறோங்க. நம்ம இங்கே நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துல வச்சு நம்ம கொஞ்சம் இதை பண்ணலான்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் கரைச்சிக்க போகிறோம். அது பெரிய பாகுப்பதம் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் நான் கொஞ்சமாக தான் வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். இது வந்து எந்த பாகுப்பதமும் கிடையாதுங்க. சும்மா அந்த வெல்லம் கரைகிறதுக்கு ஒரு கொதி வரட்டும், அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது இதுக்கு நடுவில்ங்க நம்ம கொஞ்சம் அரிசி மாவு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். போட்டிருக்கேங்க, ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரவை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன மாதிரி மாவையும் ரவையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காயை போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அதில் ஊற்றி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து நம்ம இதில் வடிகட்டி இந்த நம்ம மாவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம எல்லாம் மிக்ஸி கிண்ணத்தில் போட்டோம் இல்லைங்களா, இப்போ எல்லாம் இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வேணால் நீங்கள் கொஞ்சம் இது போட்டு கலந்துக்கலாம். இது ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகேங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பும் வறுத்து போடலாம். முந்திரி இந்த முந்திரியும் தேங்காயும் இந்த வறுத்தாச்சுங்க, வறுபட்டுருச்சு. இந்த அளவில் போதும். இப்போ நம்ம இதையும் மாவுலையே சேர்த்துடலாம். வேற ஒரு கடாயை வச்சுட்டோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். இதை நம்ம அப்பமாக சுட்டு எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் எண்ணெயை ஊற்றுறோம். இப்போது இது ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு அது கொஞ்சம் சூடாயிரட்டும். சூடானோடனே நம்ம இதை ஊற்றலாம். இப்போது ஊற்றலாங்க. நம்ம இந்த மிக்சியில் எல்லா மாவும் சேர்த்தோம் இல்லையா, அப்போது கோதுமை இல்லை மைதா பைண்டிங்க்கு நீங்கள் அது கொஞ்சம் சேர்க்கணும். நான் அதை உங்களுக்கு காமிக்கலை, நீங்கள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே மெதுவாக திரும்பி போட்டு நல்லா வேகட்டுங்க, நல்லா செவக்க வேகட்டும். இப்போது நல்லாவே செவந்துருச்சுங்க. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது எடுக்கிறப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அடுப்பை. ஊற்றுறதுக்கு கொஞ்சம் மேலே வந்த பிறகு திருப்பி அடுப்பை கொஞ்சம் கூட்டிக்கலாம். நம்ம கூட்டியும் குறைச்சின்னா இதை ஒட்டாமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு. அதை ஊற்றலாங்க. நல்லா உப்பி அழகாக வந்துருச்சுங்க. நல்லா 2 பக்கமும் உள்ள எல்லாமே நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம ஊற்றி இருந்தோம், இப்போயும் ஊற்றி எடுத்துட்டோம். பந்து பந்தாக கார்த்திகை அப்போ நல்லா வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளே எல்லாம் அழகாக வெந்துருச்சுங்க. பஞ்சாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செய்யுங்க. ஓகேங்க. நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க, சரியாக வந்திருக்கு.